ஃப்ரம் ரைஸ் பட் நம்ம சார் திருப்பதி குடும்ப படத்தில் போயிட்டே இருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்ல ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம ஷோரூம் லொக்கேட் இருக்கு. குடும்பப்பாளையம் சேவூருக்கு முன்னாடி நயரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நம்ம வந்து ஒரு 5 வருஷமா யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்பவே தெளிவான வண்டி எடுத்து தெளிவான கண்டிஷன்ல பக்காவாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம போகக்கூடிய வாரம் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். அதே மாதிரி நிறைய சேனலில் போட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தது போகக்கூடிய வண்டி எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து சார். இந்த வாரம் நிறைய வண்டி வந்திருக்கு. என்னென்ன வண்டி வந்திருக்கு, என்னென்ன மாடல் வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம ஷோரூம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ப்ரைவேட் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம், பேங்க் ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்களாக்கும் எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு 10 லிட்டர் போய்ட்டு ஒரு ரப்பிங் பாலிஸ் டெலிவரி கொடுத்துடலாம். ஸோ வாங்க, இந்த வாரம் நிறைய வண்டி வந்திருக்கு. ஆம்னி கேட்டிருந்தீங்க, எஸ்யூவில் கேட்டிருந்தீங்க, வேகனார் கேட்டிருந்தீங்க, ஆல்டோ 800 கேட்டிருந்தீங்க, அதேமாதிரி ஆல்டோ மாடல் கேட்டிருந்தீங்க, ஹோண்டா சிட்டி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய வண்டி நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. என்னென்ன மாடல் வந்திருக்கு, என்னென்ன வண்டி வந்திருக்கு, டீசல் வண்டி, பெட்ரோல், அது போக என்னென்ன ஆஃபர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் வண்டி பாருங்க, மாருதியில் ஈகோ. எல்லா வண்டி கஸ்டமர் பார்த்தீங்களாக்கும் ஈகோவில் ப்ரீவியஸ் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம், நிறைய ஈகோ கொடுத்துருந்தோம். ஈகோ வந்து எப்பயுமே ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய வண்டி தான். அந்த வகையில் இந்த மாடல் பாருங்க, 2021 மாடல் மாருதி ஈகோ தான். வெறும் 12,000 கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு. வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. பாருங்க, டோர் கூட திறக்க முடியல, அந்த அளவு டைட்டாக இருக்குது. அதாவது அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. வெறும் 12,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காது. சிங்கிள் ஓனர் 2021 மாடல். உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது. பாருங்க, ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல ஒரு தரமான கார். உங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு 6 லட்ச ரூபாய்க்கு 5 சீட்டர் கார் தான் எடுக்க முடியும். அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய 7 சீட்டர் வண்டி. ஸோ நல்ல ஒரு அருமையான வண்டி. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துங்க. வண்டி 100க்கு 100 இருக்கும். ஒரு புது வண்டி ஷோரூமில் போய் எடுத்தால் என்ன கண்டிஷன் இருக்குமோ அந்த கண்டிஷன் இருக்குது. டயர் 4மே புது டயர் தான். வெறும் 12,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் சின்ன ஸ்கிராட்ச் கூட இருக்காது. ஒரு இடத்துல கூட சின்ன ஸ்கிராட்ச் நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது. ரொம்ப சேஃப்டியான வண்டி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் உள்ள உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான். ஆக்சிடென்ட் ஸ்லிப்பேஜ் எதுவுமே கிடையாது. இந்த வண்டிக்கு பேங்க் ஃபினான்ஸே உங்களுக்கு 4,500 5 லட்ச ரூபாய் கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம வெறும் 5 லட்ச ரூபாய் பண்ணியிருக்கோம். வெறும் 5,25,000 பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாம். டைரக்ட் கஸ்டமர் வண்டியை தான், மறந்துடாதீங்க. இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் கிடைக்கும். சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு 50,000 ஒரு 60,000 இல்லை 1 லட்ச ரூபா கட்டுறீங்க அப்படின்னா மேற்கொண்டு இருக்கிற வண்டிக்கு நம்ம லோக்கல் ஃபினான்ஸும் போட்டுக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ் போட்டுக்கலாம், இல்லை பேங்க் ஃபினான்ஸும் போட்டுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி, தரமான வண்டி. அடுத்த வண்டி பாருங்க, ஃபோர்டு ஃபியஸ்டா 2010 மாடல் TDCi டீசல் வண்டி. உங்களுக்கு 2010 சிங்கிள் ஓனர் வண்டி தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஓனர் வண்டி எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு 1,16,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. டீசல் வண்டி, அருமையான மைலேஜ், டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஏசி பக்கா கூலிங், பாடியோட அவுட்லுக், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வண்டி வேற லெவலில் இருக்கு. நம்பருக்காகவே வண்டி எடுக்கலாம். 23 24 T39. ஸோ அவினாசி லோக்கல் நம்பர் செம தெளிவான நம்பருங்க. ஒரு குவாலிட்டியான நம்பரு. இந்த நம்பருக்குலாம் இன்னைக்கு நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. செட்டு, இன்டீரியர், ஏசி எல்லாமே வண்டி ஒரிஜினாலிட்டி. ஒரு ஷோரூம்லேருந்து வந்த புதுசில் வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருந்துச்சோ அந்த ஆப்ஷன்லாம் அப்படியே இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கவர் லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. தெளிவாக இருக்குங்க. நேரில் வரங்க, கண்டிப்பாக வண்டி ஓட்டி பார்த்தா உங்களுக்கு கம்பல்சரி பிடிக்கும். நேரில் தாராளமாக வந்து பாருங்க. டேரக்ட் கஸ்டமர் வண்டி தான். 2010 சிங்கிள் ஓனர் 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TDCi டீசல் வண்டிங்க. வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது. நல்லா டெக்கி வச்ச வண்டி. நல்ல ஒரு செடான் டைப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. லாங் ட்ராவல் போகிறதுக்கு உங்களுக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வண்டி கஸ்டமர் 2,55,000 இருக்கிறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் ஆனால் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். மார்க்கெட் ரேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களாக்கும் ரேட் வந்து எல்லாருமே கூடன்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு இந்த வண்டி ஒரிஜினாலிட்டியாக இவ்வளோ தெளிவாக எங்கேயும் வண்டி கிடையாது. வண்டியோட ஒரிஜினாலிட்டி தான் காசு. மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி. அடுத்த வண்டி பாருங்க, ஹோண்டா சிட்டி IB டெக் பெட்ரோல் வண்டிங்க. வண்டியோட அந்த பாடி லுக்கு பாருங்க. ஹோண்டா சிட்டி மாதிரி ஒரு நல்ல லக்ஸரியான கம்ஃபர்டபுளான ஒரு கார் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. 4மே அலாவில் வந்துருது. டயர் 4மே பாருங்க, உங்களுக்கு யோகோமா டயர் தான் போட்டிருக்காங்க. உள்ள சப்வூஃபர், இன்டீரியர் கிளீன் பண்ணி போட்டிருக்காங்க. இன்டீரியர் ஃபுல் டெக்கரேஷன் ஒர்க் பார்த்துருக்காங்க. 4மே பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துருது. 2 ஏர் பேக், ABS வந்துருது. ஒரு தெளிவான வண்டி. டச் ஸ்கிரீன் எல்லாமே போட்டு வண்டி வேற லெவலில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனுவனா இருக்கும். எங்க இருந்தாலுமே இந்த வண்டி தனித்துவமாக உங்களுக்கு தெரியும். ஒரு அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு செடான் டைப்ல நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி வேண்டவங்களுக்கு ஹோண்டா சிட்டி IB டெக் பெட்ரோல் மாடல். அது ஃபுல் ஆப்ஷன் டாப் எண்ட் மாடலுங்க. FC இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. வண்டி பக்கா குவாலிட்டியா இருக்கு. கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குங்க. பெட்ரோல் வண்டிங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 3,20,000 கேட்குறாங்க. வெறும் 3,20,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் ஆனால் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வண்டி பார்க்கலாம். நிறைய கஸ்டமர் கால் பண்ணி ஆம்னி வேணும் கேட்டிருந்தீங்க. அது MP5 இன்ஜினில். நம்பருமே பாருங்க, ஃபேன்சி நம்பர் தான். 74 71. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. தரமாக இருக்கும். ஒயிட் கலரில். ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, ரீப்ளேஸ்மெண்ட், அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. கவுல் பிரிக்கல, போஸ்ட் வேலை பார்க்கல. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. தெளிவாக இருக்குது. சீட் கவர்லாம் பாருங்க. வண்டி அருமையாக போட்டிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. நீங்கள் ஆம் தேடிருக்கீங்க, அதுவும் 2015க்கு மேலே ஒரு லேட்டஸ்ட் வண்டி. அது MP5 இன்ஜின். சீட் கவர்லாம் புதுசு போட்டு வண்டி பக்கா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் 2 டயர் வந்து பாருங்க. 2 டயருமே வந்து பாருங்க அப்போலோ டயர் போட்டிருக்காங்க.
தெளிவாக இருக்குது. உங்களுக்கு MP3 பிளேயரு, ஒரு அருமையான வண்டி. ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 7-8 பேர் இருக்கவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 சீட்டர் வண்டி எடுத்துகிட்டு லாங் ட்ராவல் போக முடியாது. ஒரு 7-8 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி. 2015 2 ஓனர் வண்டி, திருச்சி நம்பருங்க, ஒயிட் கலர் வண்டி. ஸோ MP5 இன்ஜின், அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. லோக்கலில் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வந்து 1.5 லட்சம் லோன் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த வண்டிக்கு நம்ம 2,55,000 கொடுத்து பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பிக்ஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துக்கலாம். அருமையான வண்டி, MP5 இன்ஜினில் இந்த கண்டிஷனில் வண்டி லோக்கல் இல்லவே இல்லை. 1.5 லட்ச ரூபாயிலிருந்து 1.25 லட்சம் லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டி வண்டி தெளிவாக எடுத்துக்கலாம். அருமையான வண்டி, மாருதி ஆம்னி, மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவாக இருக்குது, திருச்சி நம்பரு. அடுத்த வண்டி பாருங்க, ஜென் எஸ் 2007 மாடல், FC இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது, 3rd ஓனர்ஷிப்ல இருக்குங்க. இது வந்து VXI, உங்களுக்கு 4மே பவர் உண்டு, பவர் ஸ்டீரிங், AC சென்ட்ரலாக வந்துருது. வண்டி குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஒரு ஆப்பிள் கலரில் நல்ல செவியன் இருக்குது. வண்டி அருமையாக இருக்குது. ஒரு 5 சீட்டர் வண்டி, நீங்கள் லோக்கல் இருக்கிறீங்க, ஓட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்றீங்களுக்கு ஒரு அருமையான வண்டி. டயர் கண்டிஷன், FC இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது. ஒரு குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம 1,40,000 கொடுத்து பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, டேரெக்டாக பேசி எடுத்துக்கலாம். வண்டி அருமையாக இருக்குது. சீட் பேர் போட்டிருக்காங்க, பிளாக் வித் ரெட்டில் டூயல் டோனில் அருமையாக போட்டிருக்காங்க. இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க, எந்த விதமான செலவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எடுத்து ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டியே போயிட்டே இருக்கலாம். அருமையான வண்டி, 2007 மாடல், ஜென் எஸ்டிலோ VXI, ஒரு பக்கா குவாலிட்டியான வண்டி, அருமையாக இருக்குது. வெறும் 1,40,000 கஸ்டமர் இருக்கிறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, டேரெக்டாக கஸ்டமர்கிட்டே பேசி எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ நான் பண்ணித்தரேன். ஸோ நேரில் வந்து ஓட்டி பாருங்க, கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த வண்டி பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு, இல்லைனா வந்து நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க, லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு 8 சீட்டர் வண்டி, உங்களுக்கு பக்கா குவாலிட்டியான வண்டி. செவரட்டில் என்ஜாய் வேரியண்ட்டுங்க, டீசல் வண்டி, உங்களுக்கு ஒரு அருமையான வண்டி. அந்த வண்டியை பாருங்கள், வண்டி தெளிவாக இருக்குது. வண்டி எடுத்த ஒரே செலவுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் சீட் கவர் மட்டும் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டியோட குவாலிட்டி எல்லாமே தெளிவாக இருக்குது. பாடி கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், AC பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரைக்குமே உங்களுக்கு AC கூழ் கவர் ஆகும் உங்களுக்கு. அதே மேலே ரூஃப் AC வந்துடுது. ஜஸ்ட் இந்த வண்டியில் ஒரே ஒன்று பார்த்தீங்கன்னா சீட் கவர் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் சீட் கவர் மட்டும் போட்டுட்டு ஆயில் சர்வீஸ் எல்லாமே அவர் பண்ணி வச்சுட்டாரு. தாராளமாக நீங்கள் வண்டி எடுத்து ஓட்டலாம். அருமையாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு பெரிய வண்டி, உங்களுக்கு 8 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் போகலாம். 8 பேர் சாலிடாக எந்த ஒரு ட்ரபிள் இல்லாமல் நீட்டாக நீங்கள் ஓட்டலாம். ஸோ டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. 2013 செவலட் என்ஜாய், 2 ஓனர் தான். வண்டி தெளிவாக இருக்குது, எந்த விதமான வேலையுமே கிடையாது. ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. இன்ஜின் பிரிக்கவே இல்லை. இந்த வண்டி கஸ்டமர் 3,000 ரூபா கேட்குறாங்க, 3,20,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸான கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க பேசிக்கலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் லோக்கல் கஸ்டமர் ஆகிங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு 8 சீட்டர் வண்டி, அதுவும் என்ஜாய், மிஸ் பண்ணிடுறாங்க. அருமையான வண்டி. அடுத்த வண்டி பாருங்க, ஆல்டோ LXI 2007 மாடல். ஸோ FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க. உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் ப்ளஸ் AC வந்துடுது. கஸ்டமர் இந்த வண்டிக்கு வந்து 1,40,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது. நேரில் வாங்க, வண்டி ஓட்டி பாருங்க, கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும். இந்த கஸ்டமர் ரொம்ப எமர்ஜென்சியாக தான் இருக்காங்க. ஸோ நேரில் வாங்க, நம்மளால் என்ன பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க முடியும் வாங்கி கொடுக்குறேன். ஸோ உன்னோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க. வண்டி சீட் கவர்லாம் ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் எல்லாமே 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 70% இருக்குது. பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. ஸோ வேறு எந்த விதமான செலவுமே வண்டியில் இருக்காது. ஆயில் சர்வீஸு எல்லாமே பண்ணிட்டாங்க. வண்டி ஒரு குவாலிட்டியாக இருக்குது. 2007 ஆல்டோ LXI 3rd ஓனர்ஷிப்பில் இருங்க. FC 26 கடைசி வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸுமே வந்து 1 வருஷம் போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, 1,40,000 கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். அடிபாடு இல்லாமல், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லாமல், ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல், இன்ஜின் ரூம் 100க்கு 100 இருக்கும். நம்பிக்கையோட வாங்க, அருமையாக இருக்கும். வண்டி சொன்னபடி இருக்கும், பார்த்துருப்போங்க. அடுத்த வண்டி பாருங்க, அதே மாதிரி ஆல்டோ LXI 2010 மாடல், வெறும் 54,000 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ப்ராப்பராக ஓடி இருக்கு. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க, வண்டி வேற லெவலில் இருக்கு. ஒரு தெளிவான வண்டி, குவாலிட்டியாக இருக்குங்க. உள்ள செட்டு, இன்டீரியர், சீட் கவரு, டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. 2010 2 ஓனர், வெறும் 54,000 கிலோமீட்டர் ப்ராப்பராக இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு. எந்த விதமான வேலையும் பார்க்கவே இல்லை. இன்ஜின் ரூம், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே, AC மெக்கானிக்கல் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்கு. கஸ்டமர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கும் 1,90,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, நம்மளால என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி தரேன். நான் டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்துகிட்டு போய்ங்க. 4 டயருமே புது டயர் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி AC கூலிங் பிரமாதமாக இருக்குது. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. தெளிவான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்கள், அதே மாருதி ஆல்டோ LXI 2011 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் தாங்க இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. JVC மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்பில்டாக மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி டயர் கண்டிஷன், AC கண்டிஷன், இன்டீரியர் கண்டிஷன், செட்டு எல்லாமே நல்ல அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2011 2 ஓனர். ஸோ ஃப்ரண்ட் 2 டயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு 75% இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு 50% இருக்குது. ஸோ அருமையாக இருக்குது. நம்பருமே ஃபேன்சி நம்பர் தான், 34 38. ஒரு நல்ல அருமையான வண்டி. ஓட்டி பழகிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க 8 எடுக்கிற பட்ஜெட்டில் உங்களுக்கு வண்டி எடுத்துடலாம். கஸ்டமர் இந்த வண்டிக்கு வெறும் 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வாங்க, டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட நீங்கள் மீட் பண்ணி கஸ்டமர் முன்னாடி உட்காந்து பேசி நீங்கள் எடுத்துக்கலாம். அருமையான வண்டி,
ஸோ தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ஆயில் சரி முதற்கொண்டு எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க, கஸ்டம் சொல்லிட்டாங்க நம்மள்ட்ட. ஸோ நேரில் வாங்க, இந்த வண்டிக்கு 1.5 ரூபாயிலேருந்து 1.5 ரூபாய்க்கு லோனு போட்டு கொடுத்துடலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த வண்டி பாருங்க, அதே மாருதி ஆல்டோ LXi 2010 மாடல், 2 ஓனர் தான், 2 ஓனர் லோக்கல் தான். ஸோ அருமையாக இருக்குது, தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க. டயர் கண்டிஷன், இன்ஜின் கண்டிஷன், பாடி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஏசி மட்டும் டாப் பண்ணணும், கஸ்டம் டாப் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி வண்டியில் எந்த விதமான வேலைகளுமே இருக்காது. வண்டி 100க்கு 100 இருக்குது. நேராக வாங்க, ஓட்டி பாருங்கள், கம்பல்சரி இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். அருமையாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. வண்டி தெளிவாக இருக்குது. டயர் கண்டிஷன், சீட் கவர், இன்டீரியர் எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. ஸோ நேரில் வாங்க, கம்பல்சரி இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். அருமையான வண்டிங்க. இந்த வண்டிக்கு நம்ம 1,80,000 கொட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லாம் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கட்டுறீங்க, சாரி 1 லட்ச ரூபா வந்து லோன் போட்டு கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து கட்டிட்டு எடுத்துக்கலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. அடுத்த வண்டி பாருங்க, இந்த வண்டி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆல்டோ 800 தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு ஓனர் வண்டி தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வண்டி பெஸ்ட்டாக இருக்கும். பக்கா குவாலிட்டியாக இருக்குது. நம்பர் பேமெண்ட் கஸ்டமர் ஆர்டர் போட்டிருக்காங்க, ஸோ பண்ணி கொடுத்துருவாங்க. 2014 ஆல்டோ 800 LXi வெறும் 1,40,000 கிலோமீட்டர் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. 2014 சிங்கிள் ஓனருங்க. வந்து பாருங்க, உங்களோட இன்டீரியர் எக்ஸ்டீரியருமே பாருங்க, வண்டி 100% குவாலிட்டியாக இருக்குது, 100க்கு 100 இருக்குது. எந்த விதமான ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டி தெளிவாக இருக்குது. ஸோ 4 டயருமே இந்த பாருங்க, 4 டயருமே உங்களுக்கு 95% இருக்கும். ஸோ பிரிட்ஜஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க. ஏசி கூலிங் பிரமாதமாக இருக்குது. சீட் கவர், இன்டீரியர் எல்லாமே வேற லெவலில் இருக்குது. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது. வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, வண்டி தெளிவாக இருக்குது. நேரில் வாங்க, கம்பல்சரி இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். ஆல்டோ 800 LXi 2014 சிங்கிள் ஓனருங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி, அதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. வண்டி தெளிவாக இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் 2,45,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஆனால் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, இந்த வண்டி கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும். வண்டி ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க, அதுவும் சர்வீஸ் ரெக்கார்டோட வேலை இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லோக்கல் ஃபண்ட்ஸ் போகிறோம் அப்படின்னா 1,50,000 2 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 45,000 கட்டி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் லோக்கல் ஃபண்ட்ஸ் தான் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக 1,50,000 லோன் வாங்கி கொடுத்துடலாம். ரெடி கேஷ் எடுக்கிற கஸ்டமருக்கு இன்னும் என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். டைரக்ட் கஸ்டமர் தான், கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாம். அடுத்த வண்டி பாருங்க, ஜென் HL 2009 மாடல், ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. டயர் கண்டிஷன், ஏசி, இன்டீரியர் எல்லாமே வண்டி வேறு லெவலில் இருக்குது. 5 வருஷம் FC இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. 2009 மாடல், 2 ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. பேட்டரி புது பேட்டரி தான் போட்டிருக்காங்க. சீக்கர் பிளாக் வித் ஆரஞ்சில் டூயல் டோனில் போட்டிருக்காங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. வண்டி தெளிவாக இருக்கும். இந்த வண்டி கஸ்டமர் 1,40,000 கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் 2009 ஜென் SL 5 வருஷம் FC இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்து, எல்லாமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து, எல்லாமே ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டையும் கையில் ஒப்படைச்சு, சென்னையிலேயே உங்களுக்கு இந்த மாடல் வெறும் 1,40,000 கிடைக்காது. தாராளமாக செக் பண்ணிக்கங்க. ஒரு அருமையான வண்டி, வெறும் 1,40,000 ஜென் SL VX ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 4மே பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் AC சென்ட்ரலுக்கு வந்துட்டு இது ரிமோட் கீ இருந்துருங்க. மிஸ் பண்ணிடுறீங்க, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் லோக்கல் பஸ் மாறீங்க அப்படின்னா அந்த வண்டி நம்ம 1 லட்சம் லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. அருமையான வண்டி, தெளிவாக இருக்குது. நேரில் வாங்க, செக் பண்ணிக்கலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் செரான் டைப்பில், அதுவும் ஆப்பிள் கலரில் அருமையாக இருக்குது. FC 2026 வரைக்கும் இருக்குது. 2006 மாடல் 1.6 இன்ஜின் பெட்ரோல் வண்டிங்க. நல்ல ஒரு ராலி, அதாவது ட்ராக்ல ஓட்டுற மாதிரி ஒரு அருமையான வண்டி, செடான் டைப்ல. அதுவும் 4மே பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் AC சென்ட்ரலா கூட இருக்கு. ஏசி கூலிங் பிரமாதமா இருக்கு. 2 ஓனர் தான். வண்டி தெளிவா இருக்கு. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இன்ஜின் கண்டிஷன், மெக்கானிக்கல் கண்டிஷன், டயர் கண்டிஷன் எல்லாமே A to Z ப்ராப்பரா 100க்கு 100 இருக்கும். கஸ்டமர் வண்டிக்கு 1,30,000 கேட்குறாங்க. எதுவுமே ஃபிக்ஸ்டு பேஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, டைரக்டா வண்டி ஒரு பாருங்க. இந்த வண்டி கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வண்டி பாருங்க, மாருதி எஸ்டீம் கோயம்புத்தூர் நம்பர் 8066. 2005 மாடலுங்க. வண்டி ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு. ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. வண்டியோட கண்டிஷன், மெக்கானிக்கல் கண்டிஷன் 100க்கு 100 இருக்கும். அவ்வளோ ஒரு குவாலிட்டியான வண்டி. இன்னைக்கு உங்களுக்கு 4 சிலிண்டர் வால்வில், 4 சிலிண்டர்ல ஒரு நல்ல ஒரு பிக்கப் கொடுக்கக்கூடிய வண்டினா ஜென்னு, அதே மாதிரி எஸ்டீமு, ஜென் SL ஒரு சில டைப் வண்டி மட்டும்தான் ப்ரீவியஸாக இருந்துச்சு. இப்போ வர வண்டி எல்லாமே 3 சிலிண்டரை மாற்றிட்டாங்க. இந்த வண்டியில கூடிய பெர்ஃபார்மன்ஸ், இந்த வண்டியில கூடிய பவர் எந்த வண்டியிலுமே இருக்காது. ஸோ வண்டியோட இன்டீரியர் பாருங்க, வண்டி 100க்கு 100 ஒரிஜினாலிட்டியா இருக்கு. 2005 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. FC வந்து பார்த்தீங்கன்னா 26 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க. பேட்டரி புதுசு போட்டு தரேன்னு சொல்றாங்க. ஸோ வண்டி கண்டிஷன், மெக்கானிக்கல் கண்டிஷன் 100க்கு 100 இருக்கு. பாடியோட அவுட்லுக்கு பார்த்தாலே கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 100க்கு 100 இருக்கும். எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது. ஒரு ஒரிஜினாலிட்டியா ஒரு எஸ்டீம் வேணும். வண்டி புதுசுல வாங்கின புதுசுல என்ன ஒரு கண்டிஷன் இருக்குமோ அந்த கண்டிஷன்ல வண்டி இருக்கு. ஸோ நேரில் வாங்க, ஓட்டி பாருங்க. ஜஸ்ட் நீ வண்டி எடுத்து ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணா போதும். அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கு. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. இந்த வண்டிக்கு 1,15,000 கஸ்டமர் கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ்னே கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான்.
ஸோ நேரில் வாங்க, தாராளமாக வண்டி ஓட்டி பாருங்க, கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி கேட்டிருந்தீங்க. மாருதி ஆல்டோ LXi சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. ஜஸ்ட் வெறும் 36,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. 4 டயருமே MR டயர் போட்டிருக்காங்க. ஏசி பக்கா கூலிங்கா இருக்கு. ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்க, தெளிவா இருக்கு. உண்மையிலேயே நீங்க ஒரு ஆல்டோ எடுத்துருக்கீங்க, அதுவும் வந்து பாத்தீங்களாக்கும் 2010க்கு மேல, இது வந்து 11 மாடல், 2 ஓனர்ஷிப் தான். வெறும் 36,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. சீட் கவர், இன்டீரியர், அந்த வண்டியோட இன்டீரியர் குவாலிட்டி பார்த்தாலே கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வண்டியோட எந்த அளவுக்கு தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. இவ்வளவு வருஷமாயும் வண்டியில எங்கனையுமே சிங்கிள் பிரஷ் டச் கூட பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு வண்டியோட பெயிண்ட் குவாலிட்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. வண்டியில் அங்கங்க சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. மற்றபடி வண்டியோட கண்டிஷன் தெளிவா இருக்கு. 100க்கு 100 இருக்கு. வெறும் 36,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. எந்த விதமான வேலையுமே இல்லை வண்டியில நீங்க எடுத்து வண்டி ஓட்டி போயிட்டே இருக்கலாம். இந்த வண்டிக்கு கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா 2,10,000 கேட்குறாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வாங்க, மிஸ் பண்ணிடுறீங்க. அருமையான வண்டி, அது பண்ணி பாருங்க. ஆல்டோ 800 LXi 2017 மாடல், சிங்கிள் ஓனருங்க. வெறும் 86,000 கிலோமீட்டர் வண்டி போய் ஓடி இருக்கு. 4 டயரையும் புதுசு போட்டிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. வண்டி தெளிவா இருக்கு. கிரே, மெட்டாலிக் கிரே. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 பவர் 2 பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துருது. ஸோ உங்களுக்கு வண்டிக்கு பேங்க் ஃபினான்ஸே கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம 2,00,000 ஒர்க் பண்ணிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, எலக்ட்ரா பேசி எடுத்துக்கலாம். அருமையான வண்டி, தெளிவா இருக்கு. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. டயர் கண்டிஷன், ஏசி, இன்டீரியர் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. வெறும் 2,00,000 கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு 2 to 2.25 வரைக்கும் பேங்க் லோனும் போட்டு கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.